வணக்கம். ஃபயர்லைன் தமிழ் செய்திகளுக்காக நான் வினோத். தற்போது விரைவு செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படாத வண்ணம் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் அனைத்து காலி பணியிடங்களும் மிக விரைவில் போர்க்கால அடிப்படையில் நிரப்பப்படும் என்று அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த ஆட்சிக் காலத்தில் தங்களின் கோரிக்கைகளுக்காக போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் மீது உள்நோக்கத்தோடு போடப்பட்ட அனைத்து வழக்குகளையும் தற்போதைய அரசு முழுமையாக திரும்பப் பெறும் என்று அவர் உறுதியளித்தார். 12 வருடங்களுக்கு முன்பு என்ன தேவையோ அந்த இடத்தில் தான் தமிழ்நாடு இன்று உள்ளதாகவும் இதற்கு முந்தைய ஆட்சிகளில் மின்சார கட்டமைப்புகளை வலுப்படுத்த என்ன வேலை செய்தார்கள் என சொல்லவில்லை எனவும் அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். ஆனால் நாங்கள் சொல்வோம் என்று கூறிய அவர் இந்த துறையை பற்றி பேச செந்தில் பாலாஜிக்கு எந்த தகுதியும் இல்லை என்றார். மேலும் மின் கட்டமைப்பு தொடர்பாக விரைவில் வெள்ள அறிக்கை வெளியிடப்படும் என்றும் அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து தமிழ் மாநில காங்கிரஸ் விலகுவதாக அக்கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் அறிவித்துள்ளார். கூட்டணியில் இயக்கத்தின் அரசியல் வளர்ச்சி குறைவதாக நிர்வாகிகள் கருதுகின்றனர். உள்ளாட்சி தேர்தல் வரும் வரை எங்கள் கட்சி தனித்தன்மையோடு செயல்பட்டு மீண்டும் அடித்தளத்தை பலப்படுத்த வேண்டும். அதன் அடிப்படையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நட்புடன் விலகுகிறது என்று அவர் தெரிவித்தார். பள்ளிகளில் மாணவர்கள் சாதி கயிறு அணிவதை அனுமதிக்க முடியாது என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பள்ளி வளாகத்திற்குள் மாணவர்கள் மத்தியில் சாதி பாகுபாடுகள் நுழைவதை தடுக்கவும் சமத்துவத்தை பேணவும் இந்த அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கடலில் மீன்வளத்தை பெருக்க ஒவ்வொரு ஆண்டும் தமிழகம், ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களை ஒட்டியுள்ள வங்கக்கடல் பகுதிகளில் ஏப்ரல் 15 முதல் ஜூன் 14 வரையிலான 61 நாட்கள் விசைப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல மத்திய அரசு தடை விதித்துள்ளது. இந்நிலையில் மீன்பிடி தடைக்காலம் நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் ஆழ்கடலில் மீன்பிடிக்க விசைப்படகு மீனவர்கள் சென்றனர். கடலுக்குள் செல்லும் மீனவர்கள் குறைந்தது 7 நாட்கள் முதல் 15 நாட்கள் வரை ஆழ்கடலில் இருந்துவிட்டு பின்னர் கரை திரும்புவர். சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை மாதந்தோறும் மாதாந்திர பூஜைகளுக்காக திறக்கப்படுவது வழக்கம். அதன்படி ஆனி மாத பூஜைக்காக கோவில் நடை நேற்று மாலை திறக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆனி மாத பூஜைகள் இன்று அதிகாலை 5 மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டு பூஜைகள் தொடங்கின. அதன் பிறகு 17ஆம் தேதி வரை 3 நாட்கள் அஷ்டபந்தன கலச பூஜை நடைபெறும். வருகிற 19ஆம் தேதி இரவு 10 மணிக்கு கோயில் நடை சாத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப் மாநிலத்திற்குள் கடத்தி வரப்படும் போதைப் பொருட்களில் 70% மேற்பட்டவை குஜராத் மாநிலத்தில் இருந்துதான் வருகின்றன என ஆம் ஆத்மி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். பாஜக ஆட்சியில் குஜராத் மாநிலம் போதைப் பொருட்களின் நுழைவு வாயிலாக மாறியுள்ளது என்றும் சர்வதேச கடத்தல் மன்னன் லாரன்ஸ் பிஸ்னோய் கும்பலுக்கு பாஜக பாதுகாப்பு வழங்குகிறது என்றும் அவர் விமர்சித்துள்ளார். இந்திய ராணுவம் திருத்தப்பட்ட 174 பக்கங்கள் கொண்ட புதிய சீருடை கையேடு ஒன்றை அறிமுகப்படுத்தியது. அதில் பெண் அதிகாரிகள் அங்கீகரிக்கப்பட்ட நிகழ்வுகளின் போது கணுக்கால் நீள நேரான கால் சட்டை மற்றும் துப்பட்டாவுடன் புடவைகள் அல்லது குர்தா சல்வார் ஆடைகளை அணிய அனுமதிக்கிறது. மேலும் ராணுவ சீருடையில் இருக்கும் பெண் வீரர்கள் கடுமையான தோற்ற வழிகாட்டுதல்களை பின்பற்றும் வகையில் உதட்டுச்சாயம், வண்ண நகைப்பூச்சி, பொட்டுகள் உள்ளிட்டவைகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் கோழிக்கோடு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நிபா வைரஸால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் 43 வயது நபரின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக கூறப்படுகிறது. மாநிலத்தில் நிலவும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு டெல்லியில் இருந்து இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தின் குழுவினர் கோழிக்கோடு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சென்று அங்கு செயல்படுத்தப்பட்டு வரும் சிகிச்சை மற்றும் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை ஆய்வு செய்தது. இந்த வைரஸ் பாதிப்புக்கு ஆளானவர்கள் தனிமைப்படுத்தி உரிய சிகிச்சை அளித்தாலே பரவலை தடுத்து நிறுத்தலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். மேற்காசிய போரால் உரம் மற்றும் மருந்து துறைகளுடன் தொடர்புடைய உலகளாவிய விநியோக சங்கிலிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு உள்ளன என்று மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா கூறியுள்ளார். ஆனால் இந்தியாவில் விவசாயிகளோ நுகர்வோர்களோ எந்தவித பாதிப்பையும் எதிர்கொள்ளாதவாறு போதிய நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்து வருகிறது என்றும் அவர் கூறினார். காமன்வெல்த் போட்டிக்கான 32 பேர் கொண்ட அணி இந்திய தடகள பெடரேஷன் அறிவித்துள்ளது. இதில் காயம் காரணமாக விளையாடாமல் உள்ள நீரஜ் சோப்ரா இடம் பிடித்துள்ளார். காமன்வெல்த் போட்டி ஸ்காட்லாந்தில் உள்ள கிளாஸ்கோவில் ஜூலை 23ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து தொடர் குரூப் டி பிரிவில் நடைபெற்ற லீக் சுற்றில் ஆஸ்திரேலியா துருக்கி அணிகள் மோதின. ஆட்டத்தின் 27வது நிமிடத்தில் ஆஸ்திரேலியாவின் நெஸ்டோரி ஒரு கோல் அடித்தார். இதனால் முதல் பாதியில் 1-0 என ஆஸ்திரேலிய அணி முன்னணியில் பெற்றது. இறுதியில் ஆஸ்திரேலிய அணி 2-0 என துருக்கி அணியை வீழ்த்தியது. NBA சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் நியூயார்க் நிக்ஸ் மற்றும் சான் அன்டோனியோ ஸ்பர்ஸ் அணிகள் மோதின. மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியில் ஜேலன் பிரான்ஸ் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதால் நிக்ஸ் அணி 94-90 என்ற புள்ளி கணக்கில் ஸ்பர்ஸ் அணியை வீழ்த்தியது. 1973க்கு பிறகு முதல் முறையாக NBA கோப்பையை வென்றதால் ரசிகர்கள் மகிழ்ச்சியில் மூழ்கியுள்ளனர். ஒருநாள் போட்டிகளில் அதிவேகமாக 3000 ரன்கள் குவித்த இந்திய வீரர் என்ற சாதனையை இந்திய அணியின் கேப்டன் சுப்மன் கில் படைத்துள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான போட்டியில் 84 ரன்கள் எடுத்ததன் மூலம் ஒருநாள் போட்டிகளில் அதிவேகமாக 3000 ரன்கள் குவித்த இந்திய வீரர் என்ற சாதனையை சுப்மன் கில் படைத்தார். அவர் 62 இன்னிங்ஸ்களில் இந்த சாதனையை படைத்துள்ளார்.
வங்கதேசம் ஆஸ்திரேலியா இடையே 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் தொடர் நடைபெற்றது. ஏற்கனவே நடைபெற்ற முதல் 2 போட்டிகளில் வங்கதேசம் வெற்றி பெற்று தொடரை 2-0 என கைப்பற்றியிருந்தது. இந்த நிலையில் 3வது மற்றும் கடைசி போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த வங்கதேசம் அணி 5 விக்கெட் இழப்பிற்கு 274 ரன்கள் குவித்தது. பின்னர் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி 49.3 ஓவரில் 277 ரன்கள் எடுத்து 1 விக்கெட் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்றது. இந்த வெற்றி மூலம் ஆஸ்திரேலியா ஒயிட் வாஷை தவிர்த்தது. சியான் விக்ரம் நடிப்பில் இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் பல ஆண்டுகளாக ரிலீஸுக்காக காத்திருக்கும் ஸ்பை த்ரில்லர் திரைப்படமான துருவ நட்சத்திரம் வெளியாவதில் மீண்டும் ஒரு புதிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது. படத்தை வெளியிட முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதால் மேலும் 30 நாட்கள் கால அவகாசம் கேட்டு கௌதம் மேனன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். நிலவுக்கு என்மேல் ஏனடி கோபம் படத்தில் நடித்த பவிஷ் நாராயணன் ஹீரோவாக நடிக்கும் படம் லவ் ஓ லவ். இதில் நாகதுர்கா நாயகியாக நடிக்கிறார். மகேஷ் ராஜேந்திரன் இப்படத்தை இயக்கி வருகிறார். இந்நிலையில் இப்படத்தின் டீசரை இன்று மாலை 5 மணிக்கு இயக்குநர்கள் வெங்கட் பிரபு, கார்த்திக் சுப்பராஜ் இணைந்து வெளியிட உள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. இப்படம் விரைவில் வெளியாக உள்ளது. ரஜினி முதலமைச்சராக வந்திருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்குமே என தோன்றுகிறது என லதா ரஜினிகாந்த் கூறியுள்ளார். கெடுவாய்ப்பாக கோவிட் காலத்தில் அப்படி முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது. லீ குவான் யூ செய்தது மாதிரி செய்ய வேண்டும் என ரஜினி நினைத்திருந்தார். அவரது விஷனை நான் அறிவேன். தமிழகத்தில் ஒரு பெரிய தலைவரை நாம் மிஸ் செய்து விட்டோம் என்று லதா ரஜினிகாந்த் கூறியுள்ளார். ஓமன் கடற்பகுதியில் 14 இந்திய மாலுமிகளுடன் பயணித்துக் கொண்டிருந்த விராட் 1 என்ற வணிக கப்பலில் திடீரென இயந்திர கோளாறு ஏற்பட்டது. கப்பல் மூழ்கும் அபாயத்தில் இருப்பதை அறிந்து அந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த அமெரிக்க கடற்படை தங்கள் விமானம் மூலம் அவர்களுக்கு உயிர்காக்கும் படகுகளை வீசி காப்பாற்ற உதவியது. அண்மையில் ஓமன் வளைகுடாவில் அமெரிக்க ராணுவம் நடத்திய தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் கொல்லப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தற்போது அமெரிக்க ராணுவத்தின் உதவி வரவேற்பை பெற்று வருகிறது. வடகொரியாவுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டாளிகள் முன்வைக்கும் அர்த்தமற்ற பேச்சுகளால் அணு ஆயுத நாடாக உள்ள வடகொரியாவின் நிலையை ஒருபோதும் மாற்ற முடியாது. அணு ஆயுத ஒழிப்பு என்பது ஏற்கனவே முடிவுக்கு வந்த விவகாரம். அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் தென்கொரியா எவ்வளவு முயன்றாலும் அணு ஆயுத நாடாக உள்ள வடகொரியாவின் தற்போதைய நிலையை மாற்ற முடியாது என்று வடகொரியா தெரிவித்துள்ளது. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஃபயர்லைன் தமிழ் செய்திகளுடன்.